இப்போ இந்த சிலை நகர்வதற்கான காரணம் முழுக்க முழுக்க நம்ம லிங்கம் தான் அப்படிங்கிறது. ஒரு வழியா வைக்க வேண்டிய இடத்துல விஷ்ணுவோட சிலையை வச்சாச்சு. அரசரோ வராரு, வந்து ஒரு கும்பிட போட்டு அப்படியே கண்குளிர அந்த சிலையை முழுக்க பார்க்கும்போது தான் தெரியுது ஓரமா சிவலிங்கம் இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்ததும் மனுஷனுக்கு செம்ம கோவம், டென்ஷனு. கோவத்துல திரும்பி பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து இதை எவன்டா இங்க வச்சது அப்படின்னு சத்தம் போட்டு கேட்கிறார். இத அப்படின்னு தாங்க கேட்கிறாரு. அவர் வாயிலிருந்து சிவனோ லிங்கமோ வரமாட்டேங்குது. இந்த இடத்துல எவன்டா வச்சது அப்படின்னு கேக்குறாரு. கூட்டமே அப்படியே பதறி போயிருக்கு. ஐயோ கோவப்படுறாரு அப்படின்னு. யார் வச்சது சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சத்தம் போட நம்ம சரி முன்னாடி வந்து நான் தான் தந்தையே அப்படின்னு சொல்ல மனுஷன் மறந்து போறாரு. என் பொண்ணா இப்படி நீ அப்படி செய்யறவ இல்லையே, யாரோ மனசை போட்டு குழப்பி இருக்கணும், யாரோ சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி இருக்கணும், அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. யார் அந்த சேட்டையை பண்ணது, என் பொண்ணோட மனசை கெடுத்தது யாரையா அப்படின்னு சத்தம் போட அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்து ஒரு 10-20 முனிவர்கள் வராங்க. நம்ம சிவனை கும்பிடக்கூடிய போன பாட்டுல சதிக்கு நிறைய சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு இல்லையா ஒரு குருநாதர்.